சரி வரட்டும். ஏறா. அதுவா இருந்தா நமக்காக வெயிட் பண்ணாம ஏன் வேற கார்ல ஏறி போகுது? தெரியல சித்தப்பா, எனக்கு என்னமோ அது மாதிரி தான் தெரியுது. தமன்னா, அங்க பாரு, ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓ. எங்க என்னாச்சு? என்ன பிரச்சனை? தாயி, அதோ அந்த கார்ல போறானே டிரைவர் என்னை அடிச்சு போட்டு என் மகடியை உடைச்சிட்டு போயிட்டான் தாயி. ஏன் மகுடியை உடைக்கணும்? அதைத்தான் தாயி நானும் கேட்டேன். அதுக்கு அவன் ஐயா ஏயா என்ன எப்படி அடிக்கிறீங்க? அதை வச்சு தனியா பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். டேய், அங்க நிக்கிறாங்க பாரு. நீங்க மகுடி ஊதுறது அந்த அம்மாவுக்கு எரிச்சலா இருக்கான், அதான் அப்படி பண்ண சொன்னாங்க. இனிமே எங்கேயாச்சும் ஊதுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, பாம்பு கண்ணு பாம்பு மாதிரி இருக்கு. ஐயோ, அத பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியே தெரியலம்மா, அசல் பாம்பு மாதிரியே தெரியுதுமா. நீங்க எதுக்குமா கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். என்னாச்சு? என்னாச்சு தமன்னா? நான் தான் சொன்னல, அது இச்சாதாரி தான். அப்புறம் ஏன் அந்த கார்ல போகுது? தெரியல சித்தப்பா, வாங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம். வா 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 வா. பாட்டி பாத்து. நாம இங்க ரொம்ப வருஷமா வரல. பாட்டி எங்க சொன்னீங்க? இங்கதான்டா, இதோ அங்க பாரு. அதுதான் இருந்துச்சு. பாத்து பாத்துப்பா, அது மேல செடி மண்டி கிடக்கு. இருக்குல்ல, நாக பஞ்சமிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எல்லா சர்ப்பத்துக்கும் அம்மன் தான் இந்த மானச தேவி. இந்த நாகங்கள் எல்லாம் அவங்களுக்கு பொருந்ததுதான். அந்த மானச தேவிய இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு யாரெல்லாம் பூஜை செய்யறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வரம் கொடுப்பாங்கங்கிறது ஐதீகம். நாக பஞ்சமி அன்னைக்கு நாம இந்த பூஜையை பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். ராணி, ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா? எப்படிமா உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு? எங்க இருந்து இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியலையே. தாத்தா, நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே. சரி சரி சரி, முதல்ல இதையெல்லாம் கிளீன் பண்ணிடலாம், அப்புறமா பூஜை பண்ணலாம். சரியா? போய் கடை பாரு. ஓகே பாட்டி. நாளைக்கு விடிஞ்சதுமே வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களாண்ட நான் உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ராணி எல்லார்கிட்டயும் என்னை பத்தி சொல்றேன்னு சொன்னாலே, அதுக்கப்புறம் எதுக்கு பயப்படணும்? சரி, நாமளே போய் தண்ணி கொண்டு வருவோம். டே மனோ, நீ நல்லா பாத்தியா? எல்லாரும் பின்னாடி தானே இருக்காங்க. மா, நான் கிளியரா பாத்துட்டேம்மா, யாருமே வீட்டுல இல்ல. ஆனா அம்மா, நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க கூடாது, டக்குன்னு முடிச்சிடணும். இல்லைன்னா அவ்வளவுதான் தெரியும்ல. டேய், நான் உன் அம்மாடா. அதிகபட்சம் 1 நிமிஷம்தான், அதுக்குள்ள அந்த ஆள் கதைய முடிச்சிடுறேன். சரிம்மா, என்ன பண்ண போறீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. பார்க்க தானே போற, வா. இன்னும் எவ்வளவு தூரம் போவ? ஏய், ஏதாவது பேசுன? ஏய்,
என்ன வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? ஏய் பாத்தியாடா நம்மளே கலாய்க்குது. ஆமா நீ என்ன போலீஸா இல்ல இன்ஸ்பெக்டரா, எஸ்பியா இல்ல ஐஜியா? அது வந்துருச்சு பாரு வண்டி. சித்தப்பா வண்டி ஓரமா ஸ்டாப் பண்ணுங்க. ஆடா தம்பி. டேய் புண்ணியங்கடா. பின்னாடி பாரு நான் உட்காந்துருக்கு. டேய் செம்மையா இருக்கால. நீ போன்ல சொல்லும்போது கூட நான் நம்பலடா. நேர்ல பார்த்தா சும்மா நச்சுன்னு இருக்காளே. ஆமாண்ணே செமையா இருக்கானே. காட்டுக்கு போற வரைக்கும் நான் தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பேன். உனக்கு இல்லாதானே? ஏய் நீ இந்த பக்கம் உட்காரு, நான் அந்த பக்கம் உட்காந்துறேன்டா. போடா. நீ வாடா வாடா சீக்கிரம் வா. என்ன சித்தப்பா இன்னும் நிறைய பேர் கார்ல ஏறுறாங்க. தமன்னா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. அவங்கள பார்த்தாலே சரியில்லை. ஏதோ தப்பான ஆளுங்க மாதிரி தெரியுது. ஆமா சித்தப்பா, அவனுங்க ஏன் அதை கூட்டிட்டு போறானுங்க? அதானே எனக்கும் புரியல. ச்சே, ஐயோ சித்தப்பா அது யாருன்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க. அவனுங்க எல்லாருமே செத்து போயிடுவானுங்க. ஐயோ முதல்ல அதை போய் பார்த்து கூட்டிட்டு போகணும் சித்தப்பா, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சித்தப்பா வேகமா வண்டியில போய் ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. இவனுங்களாம் யாரு? நீ என்ன சாதாரண பீஸா? ஆமா, சாக்க போற நேரத்துல கூட எல்லாம் எப்படி இருக்கீங்களே? ஏய் என்னடா இவ எப்படி கலாய்க்கிற பாரு. ஏய் வண்டியை சீக்கிரமா ஸ்பாட்டுக்கு விடுறேன். சர்ரா. ஐயோ இவனுங்க வேற நாம இருக்கிற பிரச்சனை தெரியாம வழியில புகுந்து சாக பாக்குறாங்களே. அதானே தமன்னா நமக்குன்னே வரானுங்க பாரு. ச்சே, சித்தப்பா கொஞ்சம் வேகமா போங்க. போறேன் போறேன். பார்த்து பார்த்து அவகிட்ட கொடு. ராணி இந்தா இந்தா கொடுங்கம்மா. இந்தா வா. நல்லா தேய்ச்சி கழுவு. பார்த்து ஊத்துங்க நீ. அதோ அங்க பாரு. டேய் யாரா இவ? நான் உங்க மருமக ராணியோட ஃப்ரெண்டு. உங்களால பேச முடியாதுன்னு ராணி சொன்னா. நீங்க ராணி கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க நினைச்சா மட்டுமே போதும். இந்த மீன் வழியா நான் அதை தெரிஞ்சுப்பேன். டேய் என்னடா இதா? இப்படி ஒருத்தர் இந்த வீட்டுல இருந்திருக்கான். இந்த விஷயமே நமக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்கு. ஏதோ மீனுங்கிறா. அந்த மனுஷன் நினைச்சாலே இவ கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்றா. என்னடா நடக்குது? மா அவ ஏதோ கப்ஸா விட்டுட்டு இருக்கா. அவ கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அப்பாவை போட்டு தள்ளிடலாம். ராணி சொன்ன மாதிரி உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது பொம்மையை கொண்டவங்களா?
அப்படின்னா அவங்க யாருன்னு எல்லாத்தையும் மனசுல நினைச்சு ஒவ்வொரு வார்த்தையா சொல்ற மாதிரி சொல்லுங்க. நான் இந்த மீனோட பாஷையை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். இல்லடா மனோ, எனக்கு இது என்னவோ தப்பா தெரியுது. அம்மா நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்ப அவ போயிடுவா, அதுக்கப்புறம் அப்பாவை போட்டு தள்ளிடலாம். ஐயோ தமன்னா, காரை காணும். எங்க போயிட்டானுங்க? தமன்னா, நாம சீக்கிரமா போலன்னா அவங்க ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டானுங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவனுக்கு வேற சித்தப்பா. தமன்னா, அங்க பாரு தமன்னா. சரி வா, கீழே இறங்கி போய் பார்ப்போம். தமன்னா, இவனுங்கெல்லாம் எங்க போனானுங்க? சித்தப்பா அங்க பாருங்க, ஒரு குடோன் இருக்கு. ஒருவேளை அங்க போயிருப்பானுங்களோ? சரி வா 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 வா. என்னம்மா என்ன? என்ன பயந்துட்டியா? என்ன, நான் இப்படிலாம் உங்களை பார்த்து பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? உங்க எல்லாருக்கும் காலன் பாசக்கயிற ஒன்னா வீசிருக்கான். நல்லா கொத்தா வந்து மாட்டிருக்கீங்களே. ஏய், முதல்ல போட்டிருக்க நெக்லஸ் அவுத்து கொடு. அது எப்படியும் 5-6 லட்சம் தேரும்ல. டைமண்ட் மாதிரி டால் அடிக்குது. தமன்னா, அது பயங்கர கோவத்துல இருக்கு. நாம இப்ப உள்ள போக வேண்டாம். ஆமா சித்தப்பா. டேய் 5-6 லட்சமா? டேய் இது டைமண்ட் இல்லடா, நாக மாணிக்க கல்லு. இத உன் ஆயுசுல கூட நீ பாத்திருக்க மாட்ட. ஓ, அதுவும் உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. டேய், இவ்வளவு சரி, அந்த கல்லு சரி, ரெண்டுமே நம்மளுக்கு தான்டா சொந்தம். இத தொடணும்னு நினைச்சா அதுக்கு நீ செத்து திரும்ப வரணும்னு நினைச்சா கூட முடியாது. ஏய் என்ன, நானும் பார்த்துனே இருக்கிறேன். கார்ல ஏறினதுல இருந்தே ஓவர் பில்டப் கொடுத்துன்னு இருக்கிறேன். நான் யாருன்னு தெரியாம நீங்க என்ன சீண்டிட்டீங்க. என் பாதையில குறுக்க வந்து நின்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன நடக்கும்? இங்க நடக்கிறதா நடக்கும். ஐயோ, அவனுங்க காலி. தமன்னா, அவனுங்க பாவம், போய் சொல்லிடலாமா? ஐயோ வளராதீங்க சித்தப்பா. அவனுங்க பண்ண வேலையில அது பயங்கர கோபத்துல இருக்கு. இப்ப நாம அங்க போய் நம்மள ஏதாவது பண்ணிடுச்சுன்னா வேண்டாம். வேணாம் தமன்னா, வேணாம். நம்ம இங்கே இருப்போம். ஏய் என்ன, பாம்பு டான்ஸ் ஆடுற மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? நாங்க என்ன டான்ஸ் பார்க்கவா வந்தோம்? டேய், இவன் என்னடா சீன் போட்டுட்டு இருக்கா? நானே இந்த நெக்லஸ் அவுக்குறேன்டா. ஆமாண்டா அவுறா. என்னடா? ஏய், இது பொம்பளையா இல்லடா, பாம்புடா. வாங்கடா, எல்லாம் ஓடிடலாம். டேய், என்னடா இது?
அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, போற மாதிரி தெரியலையே. இருங்கம்மா. பூமியை கொன்னவங்க எல்லாரும் தான் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு உங்களையும் கொல்ல வந்தாங்களா? அவங்கள ஒருத்தர் செத்துட்டான். மத்தவங்க எல்லாரும் இந்த வீட்ல தான் இருக்காங்களா? என்ன மீன் எதுவுமே சொல்லல, சொல்றத நிறுத்திருச்சு. நீங்க அவங்க பேரை நினைக்கிறீங்களா? என்ன பயந்து போய் பாக்குறீங்க? நீங்க அவங்க பேரு சொல்றத மீன் திடீர்னு அதோட பாஷையில சொல்லவே மாட்டேங்குது. நீங்க அவங்க பேரை மனசுல நினைச்சீங்க தானே? அவங்க பேரை நீங்க நினைச்சா மீன் எனக்கு காட்டணுமே. இவங்கள உங்களை கொல்ல வந்தவங்க சொல்லுங்க. நினைச்சேன் நீ இந்த வேலையை பண்ணுவேன்னு. நான் ஏற்கனவே நினைச்சேன். டேய் மனோ, சொல்லுங்கம்மா. நீ இவளை பாத்துக்க, நான் இந்த மனுஷனை பாத்துக்கிறேன். நீங்க இவரோட மனைவியும் மகனும் தானே? நீங்களா எப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கீங்க? என்ன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா நிறுத்து. பெரிய போலீஸ் டிடெக்டிவ் அப்படியே விசாரணை பண்ணி கிழிச்சிட்டான். சாவகாசமா உன்னை போட்டு தள்ளலான்னு நினைச்சா இங்க ஒருத்தி நின்னுட்டு இருக்கான். எத்தனை தடவை தான் நானும் ட்ரை பண்றது? அந்த பொம்மைய கூட ஈஸியா போட்டு தள்ளிட்டோம். ஆனா உன்னை கொல்றது இவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சொல்லுங்கம்மா. அவங்க எல்லாம் வரத்துக்குள்ள இவ்வளவு கூட்டிட்டு போய் காரியத்தை முடிப்போம். சரிம்மா. ஏய் வாடி. பெரிய இவன் ஓவர். வா வாடினா. என்ன மாட்டி விட பாக்குறியா? இப்ப எல்லாரும் வரத்துக்குள்ள உன்னை மேல அனுப்பி இந்த பிரச்சனை ஒரே அடியா முடிக்கிறேன். தாத்தா, பால் அபிஷேகம் பண்ணி பால் அதுக்கு நைவேத்தியம் பண்ணி வச்சு கும்பிட்டா போதும். சரிம்மா. என்ன பாலோட கலர் மாறி இருக்கு? என்னது இது? மீன் காட்டின மாதிரி இந்த பால் கலரும் மாறுது. பால் எப்படி நீல கலர்ல மாறும்? ஐயோ பாட்டி, ரொம்ப நாளா எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்குல்ல, அதனால இதுக்கு மேல ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கும். நீ சொன்ன மாதிரி இது ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷனா தான் இருக்கும்பா. ராணி ஒண்ணும் இல்ல, சரியா? சரி, நீ போய் குங்குமம்லாம் வை. சித்தப்பா நார்மல் ஆயிட்டாங்க. இப்ப போய் பேசலாம் போங்க. வா வா வா.
சாரி சாரி நாங்க வரத்துக்குள்ள இப்படிலாம் ஆயிடுச்சு. என்னோட பேக் அந்த கார்ல இருக்கு, போலாமா? அவங்க எல்லாருக்கும் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. போலாமா? அந்த ராணிய எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். வா. போலாம் பார்த்தோம்.